ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நர்த்தனி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான பிரபதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது தீச்சட்டி எடுத்து முடிச்சாச்சு. அடுத்து பொங்கல் வைக்கணும். அப்போ தான் இந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு ஐயர் சொன்னதுனால இவங்க எல்லாருமே சரி அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் வைக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போது நிலாவுக்கு எப்படி பொங்கல் வைக்கிறதுன்னு தெரியல, நான் சொல்லித்தரேன்ப்பா அப்படின்னு சேரன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நிலா சேரன் கிட்ட கேட்டுட்டு பொங்கல் வைக்கிறதுக்காக போகிறாங்க. போய் நிலாவை எந்த வேலையுமே யாருமே செய்ய விடுறதில்ல, எல்லாத்தையுமே நாங்களே செஞ்சு தரோம், நீங்கள் அமைதியாக மட்டும் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன், பல்லவன், பாண்டியன் எல்லாருமே சோழன் எல்லாருமே செய்கிறாங்க. ஒருத்தர் கல் கொண்டு வராங்க, ஒருத்தர் போய் விறகு கொண்டு வராங்க, அதுக்கப்புறம் ஒருத்தர் போய் தண்ணி பிடிச்சிட்டு வராங்க. நம்ம சந்தா கூட ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா அதுக்கு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா பொங்கல் வைக்கிற மாதிரி இடம் பண்ணிவிட்டு அது மேலே பானையை வச்சு அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு உள்ள தண்ணியை ஊற்றிட்டு மூடி போட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறமா கீழே விறகடுப்பு சோழன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி தராங்க. இருங்க, நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன், உங்கள் கையில் நீங்கள் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்து உள்ள ஒரு கற்பூரமும் வச்சு ரெடியாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வத்தி பெட்டியை முட்டி கொடுத்து இதை மட்டும் நீங்கள் பொறுமையாக கிழிச்சு பற்ற வைங்க, அதுக்கப்புறம் பொங்கல் அடுப்பு பற்றிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லி கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்த கஸ்தூரியுமே இருந்துக்கிட்டு பொங்கல் வைக்க கூட தெரியலையா, இவெல்லாம் எதுக்கு வேண்டுதல் படணுமா, சாப்பாடு கூட பண்ண தெரியல, கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னதான் கொடுத்து நான் நடத்த போகிறாலே தெரியலை, இவளுக்கு இவனுங்கெல்லாம் சப்போர்ட் வேற, இதுக்கு வாய்க்கிலே பேச்சு வேற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட கஸ்தூரி கலாய்க்கிறாங்க. அப்போ இதை பார்த்த கார்த்திகா, ஏமா உனக்கு அமைதியாக இருமா அப்படின்னு சொல்கிறாங்க. என் கையில் அடிபட்டிருக்குன்னு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுற இல்லைம்மா, அந்த மாதிரி தானே நிலாவுக்கு அவங்க எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அமைதியாகிடுறாங்க கஸ்தூரி. இப்போது நிலா தீக்குச்சி எடுத்து பற்ற வச்சு அதை வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா விறகடுப்பு சூப்பராக பதிச்சு நிலாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோதான் நிலா, வேறு இன்னும் இல்லை, தண்ணி காஞ்சதுக்கப்புறமா இங்கே வச்சுருக்கோம்ல அரிசி, இதை எடுத்து நீ அதில் போடணும். அதுக்கப்புறம் இந்த வெள்ளம் இருக்குல்ல, கொஞ்சமாக சாதம் வெந்து பொங்கி வந்ததுக்கப்புறமா இந்த வெள்ளத்தை போட்டு அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக பொங்கல் ரெடி ஆகிடும்பா, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் நிலாவுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. அவ்வளோதான் நானா, சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் பொங்கல் வச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் கரண்டி எடுத்து மொல்லமாக நிலா கிண்டிக்கிட்டே இருக்காங்க. இப்போது அவ்வளோதாங்க, அண்ணன் சொல்கிற மாதிரி அவ்வளோதான் பொங்கி வந்துடுச்சு, இப்போ வெள்ளத்தை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நிலா அந்த பொங்கலில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு கிண்டிக்கிட்டே இருக்காங்க. அவ்வளோதான், எல்லாரோடைய பொங்கலுமே ரெடி ஆகிடுச்சு, நிலாவோட இதுவுமே ரெடி ஆகிடுச்சு கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சந்தா கூட ஹெல்ப் பண்ணுறாங்க, அடுப்பேறி விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவும் ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சந்தா எந்திரிச்சு வந்துடுறாங்க. சோழன், இது அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சிங்களா, பாருங்களேன், எனக்கு தெரியவே இல்லை, ரொம்ப நேரமாக கிண்டிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. இப்போது அண்ணே என்னென்னு நிலாக்கெல்லாம் சொல்லி கொடுத்த ரெடி ஆயிடுச்சா இல்லையான்னு தெரியலையாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு, டே அது போய் பாருடா, நல்ல கொலன்னு பொங்கல் இருந்தா உனக்கு தெரியாதா பொங்கல் எப்படி இருக்கும் அப்படின்னு, அந்த மாதிரி ரெடி ஆகிட்டு இருந்தா அவ்வளோதான்டா, அதை அப்படியே கொண்டு போய் சாமிக்கு படைக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு சொல்கிறாரு. அப்படியாண்ணே, இருங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கிட்ட பார்க்க வராங்க. அதுக்கப்புறமா அதை கிண்டிக்கிட்டே கையில் எடுத்து பார்க்கும்போது சுட்டுறது சோழனுக்கு அப்படின்னு சொல்கிறாரு ரொம்ப வழியில் அதுக்கப்புறமா நிலா ரொம்ப பதற ஆரம்பிக்கிறாங்க. சோழன் பார்த்து எதுவும் ஆகலைல்ல, எதுவும் ஆகலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்ப துடிக்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, அது சுற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்து எடுக்கக்கூடாதா, பாருங்க இப்போ சுற்றுடுச்சு, கை வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதறாங்க நிலா. அதுக்கப்புறமா சோழன் தண்ணியில் கை வச்சிடுறாங்க. பார்க்குற தண்ணியில் கை வச்சு அது கையை அந்த பொங்கலில் கழுவினதுக்கப்புறமா கூட சோழனுக்கு கொப்பளை மாதிரி அப்படியே வலிச்சுக்கிட்டே இருக்குது. எரியுது சோழன் அண்ணன் எரியுதுண்ணே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. பார்த்து பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. சேரன், பல்லவன், பாண்டியன் எல்லாருமே. அப்போது சோழன் வழியில் துடிச்சிக்கிட்டே இருக்காங்க. நிலா உடனே சட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கையை பார்த்தீங்க அப்படின்னா தன் வாயில் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அது சுடுது அப்படின்னு சொல்லிட்டு ஜில்லுன்னு வைக்கிறதுக்காக சோழன் எந்த மாதிரி பண்ணாரோ அதே மாதிரி தான் நிலாவும் பண்ணுறாங்க. இதை பார்த்த உடனே சோழனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாருமே பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. நிலா சோழனுக்கு கையில் அடிபட்டுச்சு அப்படின்ன உடனே தண்ணி அறியாமையே அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இது கோயிலுன்னு ஞாபகம் வருது. சாரி கோயிலில் இந்த மாதிரி பண்ணிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு கை சுட்டுடுச்சு அப்படின்ன உடனே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, டக்குன்னு நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி விடுங்க, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
சோழன் வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறமா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதாங்க எடுத்துட்டு போகலாம் அண்ணா, ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாரு. சோழன் அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாரு. இருங்க இருங்க, உங்க 2 பேருக்குமே கையில அடிபட்டிருக்கு, இதை நானே கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரனே வந்து பாத்தீங்க அப்படின்னா பொங்கல் பானையை கொண்டு போய் அங்க விற்கிறாரு. எல்லாருமே கூட போறாங்க. நிலா ஓகே வாங்க உங்களுக்கு கை அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க இது சின்ன காயம் தாங்க, உங்க கையில தான் நிறைய இருக்கு, உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி கேட்டுக்கிட்டே அங்க போய் நிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பொங்கலை வச்சதுக்கு அப்புறமா சாமிக்கே படையல் போடுறாங்க. எல்லாரோடைய பொங்கல் பானையில இருந்தும் அதுல பொங்கல் எடுத்து போடுறாங்க. போட்டதுக்கு அப்புறமா எல்லாரும் ரெடி ஆயிடுச்சா, அப்புறம் பூஜை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது எல்லாருமே வராங்க. நடேசன் முற்கொண்டு கஸ்தூரி அவங்களுடைய மாப்பிள்ளை எல்லாருமே வராங்க. அதுக்கப்புறமா பொங்கல் வந்து போட்டு வந்து தேங்காய் உடைச்சி பூஜை பண்றாங்க. அப்படி பூஜை பண்ணும்போது இங்க அருள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாமிக்கு வந்து வருது. அருள் வந்த உடனே அதை பார்த்ததுமே வந்துட்டு அங்கே எல்லாரும் பயங்கரமாக பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் சாமி வந்திருக்கு, அய்யனார் வந்து இறங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க. அப்போது என்ன புதுசாக இங்கே பார்க்க வந்தது யாருடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு. அதாச்சும் வந்திருக்கிற போது யார் வந்திருக்கிறது, என்ன சாமி விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, என்னை நாடி புதுசாக ஒரு ஆள் வந்திருக்காரு, அது யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் நான் வந்திருக்கேன், அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்சா பார்க்குறாங்க. யாருக்கும் யாருன்னே புரியல. சேரா என்னப்பா உனக்கு புரியலையா, நீங்க தானே இந்த வருஷம் புதுசா கோயிலுக்கு வந்திருக்கீங்க, உங்களை தான்ப்பா சாமி கூப்பிடுது, வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னே என்னையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாரு சேரன். ஆனா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நிலா எல்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் கிட்ட போய் நிக்கிறாங்க. நடேசனுமே இருந்துகிட்டு டேய் சேரா பயப்படாம போய் நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து அங்கே போய் நிற்கவும், அப்போ தான் சாமி என்ன சாமி, நாங்கள் புதுசாக இந்த ஊருக்கு வந்துட்டு ஏதாச்சும் குத்தங்குறை ஆயிடுச்சா சாமி அப்படின்னு சொல்லிட்டு சேரின்னு கேட்குறாரு. இல்லைடா இல்லை, நீ என்னை எதுக்காக தேடி வந்தியோ அது உனக்கு நிறைவேற போகுது, நீ என்ன நடக்கணும்னு இங்கே வந்திருக்கியோ அது கண்டிப்பாக நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லிட்டு சாமி சொல்கிறது. இது கேட்ட உடனே நிலாவுக்கும் சோழனுக்கும் பயங்கர சந்தோஷமாக இருக்குது. பாண்டியன் பல்லவனுக்கு கூட என்ன சாமி சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாடா, நீ எதுக்காக என்னை தேடி வந்திருக்க, இத்தனை வருஷமா வராத உன்னை இங்க வந்திருக்கிறதுக்கு காரணம் நான் தான் உன்னை வர வச்சேன், உனக்கு நல்ல காலம் கூடி வந்துருச்சுடா, நீ நினைச்சது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சாமி வந்து அருள்வாக்கு சொல்லுது. அது கேட்ட உடனே சேரனுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப சந்தோஷம் சாமி அப்படின்னு. நீ தைரியமா போயிட்டு வாடா, நீ நினைச்சதான் நடக்கும், நீ நினைச்சது நடந்த உடனே நீ ஏன் என்னை தேடி வருவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமி சொல்லிட்டு மலையறிங்கிறது. இது கேட்ட உடனே சேரன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே அவங்க ஃபேமிலியை திரும்பி பார்க்குறாங்க. பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் இப்போ டைரக்டா சேரன் வந்துட்டு நிலா கிட்ட தான் போய் நிக்கிறாங்க. நிலா இது எல்லாமே உன்னாலதான்ப்பா, நம்ம வீட்டுக்காக நீ தான் பரிகாரம் பண்றேன்னு பண்ண, நீ இந்த பரிகாரத்தை பண்ணதுக்கு அப்புறமா சாமியே அருள்வாக்கு சொல்லி இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு சொல்லுதுப்பா, உன்னால என் வாழ்க்கையில வெளிச்சம் கிடைச்சிருக்கு, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம சேரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிலா கிட்ட பேசிக்கிட்டு நிலாவோட கையை பிடிச்சிக்கிட்டு கண் கலங்கி அழுதுட்டு இருக்காரு. கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவர் நினைக்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி வந்து பூ போட்டுச்சு இல்லைங்களா, அந்த பூ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சந்தா மேலே தான் வந்து விழுந்துச்சு. அதையும் வந்து எல்லாருமே நோட் பண்ணுறாங்க. முக்கியமாக வந்து நம்ம கார்த்திகா வந்து அவங்க அப்போ கூட அங்கே கார்த்திகோடைய அம்மா இருந்துக்கிட்டு இவனுக்கெல்லாம் எங்கே நல்லது நடக்க போகுது, ஆனால் சாமியே இங்கே இப்படி வந்து சொல்லுதுன்னா கண்டிப்பாக நல்லது நடந்துருமா அப்படின்னு அப்படியே பயமாக இருக்கு அவங்களுக்கு மனசுக்குள்ள. அதுக்கப்புறம் கார்த்திகா இருந்துக்கிட்டு கார்த்திகா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க தான் அண்ணாவுக்கு ஹஸ்பண்ட் அதாவது மனைவியாக அமைவாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா நினைக்கிறாங்க. ஸோ அவங்க நினச்ச மாதிரி தான் சாமி சொல்ல அருள்வாக்கப்படி கரெக்டாக வந்து அதுதான் நடக்க போகுது. நம்ம கார்த்திகாவுக்கு அதாவது சேரனுக்கு வந்து சந்தா தான் வந்து ஜோடி. இப்போது அதுக்கப்புறமா இந்த பூ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம சந்தா வந்து கையிலே வச்சிட்டு இருக்காங்க. இது வந்து சந்தா நீ தலையில் வச்சுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தாவுக்கு ஒன்றுமே புரியல. இது சாமி கொடுத்த பூ அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கொடுக்குப்பா இங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலையில் இருக்கிற முக்காடை எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம சேரன் வந்து எடுத்துட்டு சந்தாவோட தலையில் வைக்கிறாங்க. இப்போ பார்த்தியா சந்தா எவ்வளோ அழகாக இருக்குது, இப்படி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ சேரன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு எந்த
பொண்ணையும் தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்க தெரியாது. அதாவது நம்ம பல்லவன் வந்து லவ் பண்ணுற மாதிரி, சோழன் லவ் பண்ணுற மாதிரி, பாண்டியன் லவ் பண்ணுற மாதிரி அவருக்கு எதுவுமே தெரியாது. எல்லா பொண்ணுங்களும் என் தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவரே அறியாமல் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சேரன் வந்து பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி சந்தா வந்து வலிக்க விழுற போது அவங்கள பிடிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் இப்போ தலையில பூ வச்சு விடுறது, இது எல்லாமும் காதல் தான். அவங்களுக்கு அவங்கன்னு முடிச்சு வச்சிருக்கிறது அப்படின்னு நம்ம சேரனுக்கு தெரியறதில்ல. ரொம்ப வெகுளியாகவே இருக்காரு. அதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு சேரனோட வாழ்க்கையில. ஸோ இப்போதான் சாமி ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நம்ம சேரனுக்கு அடுத்தது வந்து கல்யாணம் நடக்கும் அப்படின்னு. ஸோ இதுக்காக எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து கூட எல்லாருக்குமே அவங்களுக்குமே தோண ஆரம்பிக்குது, ஒருவேளை சந்தா தான் சேரனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா சரிப்பா நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நடேசன் இருக்காரு. அவர் வந்துட்டு எப்படியோ குலதெய்வத்தை தேடி வந்த நேரம் ஒரு நல்ல வாக்கு சொல்லியிருக்கு சாமி, அடுத்த வருஷம் கண்டிப்பாக இவனுக்கு கல்யாணம் நடந்துடும் பாருப்பா. இனிமே இவனை நினைச்சு நீங்க யாரும் கஷ்டப்பட வேணாம். ஊருக்கு போற உடனே அடுத்து எல்லாரும் பொண்ணு பார்க்குற வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இவனுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நடேசன் சொல்றாரு. நம்ம நிலா கிட்டையும், சோழன் கிட்ட, பல்லவன் கிட்ட எல்லார்கிட்டையுமே. அதுக்கப்புறம் அவங்க பேசிக்கிட்டே வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வானதிக்கு அங்கே கட்டாயம் கல்யாணம் பண்ணி வைக்க வற்புறுத்திட்டு இருக்காங்க. வானதி வந்து நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. யாருமே இதை நம்பலை. இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக தான் கார்த்திகா இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதுவும் உண்மைதான். நம்ம கார்த்திகா பாண்டியனை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த நடக்கவே கூடாது, இந்த கல்யாணம் பாண்டியனை தவிர வேற யாரையும் கட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக அவங்களும் தான் போய் சொல்லியிருக்காங்க. ஸோ யாருமே வந்து நம்பவே இல்லை. ஒரு விதத்தில் பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதை கேட்டுட்டு ஒருவேளை இவ சொல்கிறது உண்மையாக இருக்குமோ, இவ்வளோ அடித்து சொல்கிறா, அதுவும் அவனை ஃபோன் பண்ணி கேட்க சொல்கிறா, ஒன்றுக்கு 4 தடவை, அது மட்டும் இல்லாமல் இங்கேயே கொண்டு வந்தாலும் டெஸ்ட் பண்ணி காட்டுறான் அப்படின்னு சொல்கிறா அப்படின்னு இங்கே நம்ம எல்லாருமே நினைக்க ஆரம்பிக்கிறாங்க உண்மையாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கார்த்திகாவுக்கும் நல்லாவே தெரியும். ஸோ இங்கே வந்து எப்படின்னு டெஸ்ட் பண்ண யாருமே வாங்கிட்டு வர மாட்டாங்க. அடுத்து வந்து பாண்டியனுக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு. ஸோ அதுக்காக தான் பாண்டியனுமே சுச்சுவேஷன் தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து நமக்கு சாதகமாக பேசுவார் அப்படின்னு தான் இதெல்லாத்தையும் நினச்சி கார்த்திகா வந்து அதாவது வானதி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா என்னுடைய ஃபோனு என் அண்ணங்கிட்டே இருக்குது, அதை கொடுக்க சொல்லுங்கள், நானே பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம வானதி வந்து பேசிகிட்டு இருக்கவும் அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே எப்பா அந்த பிள்ளை அவ்வளோ சொல்லுதில்ல, ஃபோனை தான் குடியேப்பா, எதுக்கு ஒரு பொண்ணோடைய வாழ்க்கையை அழிக்கணும், அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்குது சொல்லுது, அந்த பையன் தலையில் கட்டி வச்சு அந்த பையனுடைய வாழ்க்கையை எதுக்கு நாசமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வானதி வந்து அதான் எல்லாரும் சொல்கிறாங்கல்ல ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை படுக்குன்னு பிடிங்கிடுறாங்க. அதை வாங்கினதுக்கப்புறமா கார்த்திகா பாண்டியனுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க வானதி. அப்போது திடீர்னு என்ன ஃபோன் பண்ணுறா, நீங்கள் போய்கிட்டே இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஃபோன் எடுத்து பேசுகிறாரு. பின்னாடியே ஃபோன் பேசிக்கிட்டே வராரு. அப்போ வந்துட்டு சொல்லு வானதி என்ன அப்படின்னு. பாண்டி இங்கே பாரு, இங்கே ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு, அதை உங்ககிட்ட தெளிவுபடுத்திக்கலான்னு தான் நான் இப்போ ஃபோன் பண்ணேன். அதாவது இங்கே யாருமே நம்ப மாட்டேன்றாங்க நான் சொன்ன உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன நீ குழப்புற, எடுத்த உடனே இப்படி சொன்னால் எனக்கு எப்படி புரியும், புரிகிற மாதிரி சொல்லு அப்படின்னு. பாண்டி நீங்கள் எல்லாருமா ஊரில் இல்லாத நேரமாக பார்த்து எனக்கு என் அண்ணனுடைய ஃப்ரெண்டுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்க எனக்கே தெரியாமல் என்னை கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்து கட்டாய கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் உறுதியாக சொல்லிட்டேன், நான் உன்னை தான் கட்டிப்பேன், உன்னை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே யாருமே கேட்கவே இல்லை. அதான் பாண்டி நம்ம 2 பேருக்குள்ள அன்றைக்கி நடந்துச்சுல, நான் அந்த விஷயத்த சொல்லிட்டேன். நம்ம ஒரு நாள் ஓடி போனோம்ல, அதாவது நான் உன்னை தேடி ஓடி வந்தேனே வீட்டை விட்டு, அன்னைக்கு நமக்கெல்லாம் நடந்துச்சுல்ல, அதான் நான் உங்ககிட்ட சொன்னேனே நான் 2 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நீ கூட உன் அண்ணனுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னல, அதை சொன்னால் இங்கே யாருமே நம்ப மாட்டேன்றாங்க பாண்டி. நீ ஏன் சொல்லு, இப்போ நான் இங்கே கோயிலில் தான் இருக்கேன், எல்லாரும் என்னை சுற்றி தான் இருக்காங்க, நான் ஸ்பீக்கரில் தான் ஃபோனை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதி வந்து தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது பாண்டியனால். ஸோ கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்றதுனால இந்த மாதிரி அவள் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது புரிஞ்சுக்கிட்ட பாண்டியனுமே ஆமாம்
யார் உனக்கு என்ன மீறி கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறது? அதாவது நான் தான் உன் புருஷன், உன் வயித்துல என் குழந்தை விளையாடுது. இது எல்லாத்தையும் தாண்டி உன் அண்ணனுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும் அவனோட ஃப்ரெண்டுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க. ஊருக்கு மட்டும் வந்தேன்னு வச்சுக்கோ, அவனை தொலைச்சிடுவேன் தொலைச்சி. என் அண்ணனுக்கு கண்டிப்பாக இன்னும் 1 மாதத்தில் கல்யாணம் ஆகிடும். அதுக்கு அடுத்தது நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். இது யார் தடுத்தாலும் முடியாது. என்ன குளிர் விட்டு போச்சாம்மா எல்லாருக்கும்? ஊரில் இல்லாத சமயமாக பார்த்து உனக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களாம்மா? அப்போது வயிற்றுல இருக்கிற குழந்தை என்ன பண்ண போகிறாங்களாம்? அதையும் சேர்த்தி அந்த மாப்பிள்ளை ஏற்றுக்கிறானாம்மா? அவனை கேட்டு சொல்லு பார்க்கலாம். பாருடா மாப்பிள்ளை, இப்போவே போட்ட மாலையை கழட்டி போட்டுட்டு அப்படியே ஓடி போயிடு. வானதி எனக்கு மட்டும்தான், வேறு யாருக்குமே கிடையாது. எங்களுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. வானதி நீ தைரியமாக இரு. உன்னை யாரும் கட்டாயப்படுத்தி இப்படிலாம் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. நீ தைரியமாக வீட்டுக்கு போ. நான் நாளைக்கு வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி பாண்டி, நான் வச்சுட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா இப்போ புரியுதா நான் சொன்னது பொய்யா உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வாயாலேயே எல்லாரும் கேட்டுட்டீங்க. இதுக்கப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு? இன்னும் என்ன நின்றுக்கிட்டு எல்லாரும் கிளம்பி போங்க அப்படின்னு சொன்ன உடனே, என்ன இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமாயிருக்கு, அதுவும் லவ் பண்ண கூடவே தைரியமாக சொல்லுது, பெற்றவங்களுக்கு இது தெரியாதான், இப்படி கட்டாயம் கல்யாணம் பண்ண வைக்க பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அரசல் பிரிசலாக பேசிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதெல்லாத்தையும் கேட்ட கார்த்திகா, அதாவது வானதியோட அப்பாவுக்கும் அவங்களுடைய அம்மாவுக்கும் ஷாக்காக இருக்குது. அவரோட அண்ணன் வசந்த் கூட அப்படியே திகச்சு போய் நின்றுட்டுருக்காரு. என்ன மச்சான் இது, உன் தங்கச்சி இப்படி சொல்லிட்டு இருக்கா, அந்த பாண்டியனும் இப்படி சொல்கிறான், இவ்வளோ போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சியே. இங்கே பாரு, நீ சொன்னன்றதுக்காக தான் நான் இவன் கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு வந்தேன். அதுவும் இவன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருப்பா, கல்யாணம் பண்ணா சரி, லவ் தானே பண்ணுறா, சரியாயிடும்னு பார்த்தா நீ இப்படி சொல்கிறா. இவளோட வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு நான் அப்பாவாக விரும்பலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போது உங்களால் என்ன பண்ண முடியும்? என்னை மீறி என் கழுத்தில் எப்படி அவன் தாலி கட்டுருவான்னு நானும் பார்க்குறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாண்டி வீட்டுக்கு வந்துடுவான். அவன் வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது கச்சேரி. என்னையா போய் சொல்லி ஏமாற்றி கட்டாய கல்யாணம் பண்ண கூட்டிகிட்டு வரேங்க. அப்போவே எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு, ஆனால் யாரையும் நம்புகிற மாதிரியே இல்லை. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தானே உண்மை என்னென்னு புரியுது. அதுக்கப்புறமும் என் விஷயத்தில் தலையிட்டிங்கன்னா அப்புறம் நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவத்தோட வானதி வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அவங்களோட அப்பாவுமே, என்னையா இவ இப்படி பண்ணிட்டா, கடைசி நிமிஷத்தில் இப்படி சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா எனக்கு என்னவோ இப்போவும் பொய் சொல்கிறா அந்த அம்மா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் சொன்னவும், டே அவள் பொய் சொல்கிறவ அதான் அந்த பாண்டியன் பையனுக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கேட்குறாளேடா, அப்போ உண்மையாக இருக்கும்ல அப்படின்னு. இவளுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னு அந்த பாண்டியனுக்கு உஷாராக ஃபோன் பண்ணி எனக்கு என்னமோ சந்தேகமாக தாம்மா இருக்குது. அவள் ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னதோ அவனும் நம்ம இல்லாத நேரமாக கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா, அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இவள் பொய் சொல்லிருக்கான்னு தெரிஞ்சு அவனும் ஆமான்னு சொல்லியிருக்கான் போல இருக்குமா. எனக்கு என்னமோ இவன் சொல்கிறதுல டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவளை இன்னைக்கு 2ல் 1 பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட வசந்த் அவங்களுடைய அப்பா அம்மா எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க. வானதி அங்கே போய் சோஃபாவில் சாரையெல்லாம் கழட்டிட்டு சுடிதாரில் ஜம்முன்னு உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க, பாட்டு கேட்டுட்டு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில், அங்கே நடக்கிற இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு வந்து இங்கே வந்து ஜாலியாக உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கியா? எங்கள் பாரடி என்னடி கர்ப்பம்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டேன் பார்த்தியா? இந்த ஊர் உலகம் எங்களை பற்றி எப்படி எல்லாம் பேசிட்டு போச்சு அப்படின்னு. அதை பற்றி உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையா? இப்படி அபாண்டமாக போய் சொல்லிட்டு வந்து இங்கே உட்காந்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்களுடைய அம்மா திட்டவும், என்னம்மா நீ, நான் பொய் சொன்னேண்ணா? என்னம்மா நீ பாண்டியன் வாயாலே எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறமும் பொய்ன்னு சொல்லிட்டு இருக்க, போம்மா நீ நம்பலைன்னா என்ன, நம்மனா எனக்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருடி விட்டேன்னு வச்சுக்கோ, நீ இந்த கல்யாணத்துலேருந்து தப்பிடுறதுக்காக தான் இப்படி பொய் சொல்லியிருக்க. அவனும் உன் கூட சேர்ந்துக்கிட்டு பொய் சொல்லியிருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. அவன் ஒழுங்காக உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் வந்து கேட்கவும், ஆமாடா என்ன இப்போது எனக்கு வேறு வழி தெரியல அதான் அப்படி சொன்னேன். ஆனால் பாண்டியும் என்னை நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்க பார்த்தியா, எல்லார் முன்னாடியும் நாங்கள் 2 பேரும் கர்ப்பமாக இருக்கோம், 2 பேரும் சேர்ந்துட்டோன்னு பொய் சொல்லிடுச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்ததுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். இங்கே பாரு, நாளைக்கு காலையில் பாண்டி வந்ததுக்கு அப்புறமா முதல் வேலையாக உன்னை வந்து எப்படி புழக்க போகிறான்னு மட்டும் பாரு. என்னை ஏமாத்துற, அவனை பற்றி உனக்கு இன்னும் தெரியாது இருக்குடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுறா பேசிக்கிட்டு வானதியே அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ மொத்த குடும்பமே அவளை என்ன பண்ணுறது தெரியாமல் உட்காந்துட்டு இருக்காங்க. நடக்கிற இந்த கல்யாணத்தையும் நிறுத்திட்டா இவளா ஒரு பரதேசி குடும்பத்தை
கிராமத்தில் கல்யாணம் பண்ணிட்டு போகணும்னு நினச்சிட்டு இருக்கா. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னே தெரியலையே அப்படின்னு அவங்களுடைய அம்மா ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, பாண்டியன் ஊருக்கு வந்ததுக்கப்புறமா இங்கே என்ன நடக்க போகுது, வசந்தை வந்து பாண்டியன் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.